டாக்டர் அம்பேத்கரை பாருமென்று அவண்ணா அம்பேத்கரை பாருண்ணா அவண்ணா அம்பேத்கரை பாருண்ணா அவண்ணா அம்பேத்கரை பாருண்ணா ஈனா இல்ல இவருக்கு ஈடுகாரண்ணா ஏ அவண்ணா அண்ணா ஏ அவண்ணா அவண்ணா அம்பேத்கரை பாருண்ணா ஈனா இவனா இவருக்கு ஐயாருண்ணா திருவண்ணாமலை மாவட்டம் என்பக்கவட்டம் கீழ்நெல்லி கிராமம் ஸ்ரீ சக்தி கணபதி நாடகமன்ற கலைக்குழு சார்பாக முதற்கண் வணக்கம். ராஜாஸ்தானம், போஜாஸ்தானம், சமஸ்தானம், நெல்லிக்கழகு சிறுசம்பா, நீருக்கழகு பன்னீர், கடலுக்கழகு பார்க்கடல், இன்னும் பூவு கழகு செண்பகப்பு, நாட்டுக்கு நாடு மகநாடாக விளங்கக்கூடிய கிராமஸ்தலம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் கோதண்டபுரம் கிராமஸ்தலம். இன்னும் நாட்டாண்மை, விருதனம், மணியம், முன்சிப், ஏட், போலீஸ், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், மகளிர் அணி, இளைஞர் அணி, விழா குழுவினர்கள், கோவில் அறங்காவலர்கள், ஊர் பொதுமக்கள் இவர்கள் அனைவருமாக சேர்ந்து எங்கள் கீழ்நெல்லி ஸ்ரீ சக்தி கணபதி நாடகமன்ற கலைக்குழுவை பாராட்டி கிராம பொதுப்பணமாக ரூபாய் 201 கொடுத்து பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். அந்த அன்புள்ளத்திற்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.
ரொம்ப நாட்டு மன்னிச்சு நாட்டு மக்கள் பார்த்து கூட இல்ல ஊர்ல எல்லாம் நாட்டை விட்டு போயிடாங்க. எனக்கு நம்ம 2 பேரும் தான். நம்மள போலாம்டா. டேய் நம்ம போக கூடாது. நேரா போவா மன்னரை பாப்பா மன்னர் கிட்ட மோரிட்டு நம்மளும் போயினேகலாம். கை கட்டிட்டு போறேன். என்ன சொல்ற? யாரோ முறையிட்டு முறையிடுவோம். ஆமா முறையிட்டு போலாம். முறையிட்டு போலாமா? சரி. அன்பார்ந்த பெரியவர்களே, கிராம பொதுமக்களே, இதே கிராமத்தில் மிக சிறப்பாக வாழ்வாங்கு வாழ்ந்து சிறப்போடு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ கோடான கோடி பேர்கள். ஆகையால் இது அருகாமல் இருக்கக்கூடியது எரவாடி கிராமம். எரவாடி கிராமத்திலே என்னுடைய ஆர்வீர் நண்பன் என்னோடு 10 வருடமாக பணியாற்றி வந்தார். என்னுடைய ஆருடைய நண்பன் சரவணன் அன்னார் இயற்கை அடைந்து விட்டார். இயற்கை அடைந்த காரணத்தால் மன வருத்தத்தோடு தான் இருக்கின்றோம். இருந்தாலும் அவருடைய தந்தையார் ராஜேந்திர கவுண்டர் ஐயா அவர்கள் அவருடைய மகன் நினைவாக எங்களுடைய நாடக மன்றத்தை பாராட்டி 501 கொடுத்திருக்கின்றார். அதேபோல் எனக்கும் 501 கொடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, ராமன் இதே கிராமத்தில் சேர்ந்தவர் ராமன் ஐயா அவர்கள் அவருடைய நினைவாக எனக்காக 501 கொடுத்திருக்கின்றார். அதேபோல் மேஸ்திரியாக விளங்கக்கூடியவர் செல்வன் எனக்காக 501 கொடுத்திருக்கின்றார். அன்னார் அனைவருக்கும் இந்த கிராமத்திலே ஆள்போல் நகித்து அருகுபோல் ஏர் ஒன்று மூங்கில் போல் சுத்தம் பெற்று பால் வளம் பெற்று கல்வி வளத்தோடு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு கோடி 100,000 ஆண்டு வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். அம்மனுடைய அருள் என்றென்றும் குறையாமல் இருக்க வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. போ காலைல சம்பளம் கிடையாது போ. ஹலோ கையில கத்தி வச்சிருந்தா நான் மகாராஜா. நான் யார் தெரியுமா? யார் தெரியுமா? இந்நாட்டு காவலன். மகாராஜா என்கிறாரு, உழுகிறாரு, பொறுக்கலையா பையிலியா உட்காந்துக்கிறாரு. எங்கிறாரு? உள்ள வந்துருக்காரு. ஐயா மாமாண்ணா அப்படி சொல்ல அவரோட மாமாவா? மாமாண்ணா மகாராஜா ஒரு பதட்டமா சரிப்பா வைக்கிறாயா இருக்கட்டும். எதற்காக என்ன நடந்தது? எதற்காக எது கொண்டு வரீங்க? ஐயா காட்டுல இருக்கிற பொட்டி மரத்துக்கெல்லாம் வந்து நாட்டுல இருக்கிற பயிர் எல்லாமே ஒரே சோறு பொட்டி மரத்துக்கு தான் நாங்க ஏன் காட்டுக்கு அனுப்புறோம்? எங்க வீட்டுல தான் இருக்கோம். பல்லு அது வந்து பொறுப்பு ஐயா காட்டுல இருக்கிற மிருகமெல்லாம் வந்து நாங்க பயிர் வைக்கிறதெல்லாம் நாசம் பண்ணுது ஐயா. அதாவது அதனால போயிடாங்க. 2 பேர் தான் நாங்களாவது சொல்லிட்டு போய் வந்தோம் சொல்லிட்டோம். இல்லுங்கள், யாரும் சொல்ல தேவையில்லை. யாருக்கு என்னென்ன குறை நடந்தது அதை விளக்கமாக சொல்லுங்க. மகாராஜா எனக்கு வந்து அரைக்காலி நல்லங்க பண்ணி நாட்டோட நடனட்டங்க நல்லா வளைச்சுலங்க அறுவடை செய்யணும்ல பண்ணி காட்டு பண்ணி மொத்தமே நாசம் பண்ணிச்சு. ஆகையால நான் நாட்டுல வாழ்வதா நான் நாட்டோட போவதா ஒண்ணுவே போறதா மகாராஜா. இந்த மாதிரி நீ முதல்ல இருந்தா அந்த பண்ணி அப்பயே ஓட்டு.
மகாராஜா நான் வச்சுக்கிட்டு காக்காடி நிலம் ஐயா, காக்காடி நிலம், காக்காடி நிலத்துக்கு கருவாடு நாத்து விட்டாயா. கேவருங்க ஐயா, நாத்து விட்டாயா. முயல் வந்து மேதி பூண்டையா மத்தியம். அப்படியா? சரி, அப்படி என்றால் வரி கட்ட முடியாது, தவிர்த்து எங்களால கொண்டு- வரி கட்ட முடியாது. சரி, இனி முதற் கொண்டு நீங்கள் செலுத்த வேண்டிய வரி பணத்தை தள்ளுபடி செய்துவிட்டு உங்களுக்கு சந்தோஷமா? பட்டர் வாங்க. வரி பணம் செலுத்துவாங்கன்னா மன்னர் வாழ்க. ஆமா. வரி பணம் செலுத்தணும்னா மன்னர் ஒழிக. பட்டர் வாங்க. நாட்டுல பூரா பூரா அப்படித்தான் இருக்கிறோம். குடுத்தாத்தான் நல்லா வந்துருச்சு. ஆமா. சரி விடு வாப்படி. ஏதோ அவரால் முடிஞ்சது. ஆனா உனக்கு கத்தியிலே குடுத்துருவேன். யாருன்னா கையில காசுதான் முதல் எங்க தராங்க. இப்படி கொடு. ஏய். யாருக்கு மூடில போறோம்? இந்தா. கை நிக்கு போ. ஏய். அவன் உள்ள போய் குடிக்க வேண்டாம். ஐயோ. அத நான் பாத்துக்கிறேன். அவன் அடிச்சு குடிக்க வேண்டாம், உள்ள போய். வெரி மச்சம் தானே. சொல்லு சின்ன பையனா. சரி. வாப்படி. ஏதோ அவரால் முடிஞ்சது. வரி பணம் செலுத்த வேணான்ட்டாரு. சரி. உங்க ரெண்டு பேரும் கஷ்டத்தை பார்த்து பார்த்து. என் சொத்து பத்து வீடு தோட்டம் தரவு எல்லாத்தையும் வித்தாவது வித்தாவது. உங்க ரெண்டு பேருக்கு நான் 2 வரி தள்ளிடுறேன். ஐயா, உங்களுக்கு இந்த மாதிரி மனசு. அடடடடட. இந்த நாட்டு காவல்னா இருந்தாலும் ஆமா. உன் சொத்து பத்து இல்லாத சொத்து பத்து கூட வித்து ஆ. எங்க வரி தாக்கிட்டு பாரு. சொத்து பட்டு வீடு வாசல் தோட்டம் தரவு எல்லாத்தையும் வித்துறேன். எல்லாமே இல்லாதவே வித்து வித்துட்டேன். உங்களுக்கு 2 வரி தள்ளிடுறேன். தள்ளி விடுறியா? என்ன வரீங்க? முக்கியமான வரி என்ன வரி? ஜனவரி பிப்ரவரி. லோன் வாங்கிக்கிற வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்ட சொல்லிக்கிறாங்க. ஆ. நீ 2 வரி தட்டினா அது 10 மாசத்துல வருஷம் வந்துடும். ஏய், எப்படியா? ஒரு நாள் டீ ஓட்டலாம் கூட வீட்டு வாசல் வந்து நிக்கிறாங்களா இல்லையா? 2 மாசம் தள்ளி போகுது, கஷ்டப்படாது. வா வேற என்ன வரி? மகாராஜா, எங்க கிட்ட இருந்த எல்லாம் போச்சு. ஐயா, பயிர் வச்சு மொத்தம் நாசமா போச்சு. ஆகையால உங்க வேலையை கூட ஐயா நாங்க பயிர் வைக்கிறோம். உங்க வரியை கொடுத்தா போதும். நாங்க ஆளு பாதி பங்கு சேர்த்துக்குவோம். அவரு வேலையை எடுத்து போய் நீங்க பங்குட்டு என்ன பண்ண போறீங்க? யார் சொல்லுங்க? உங்க வேலையை கேக்குறாங்க, ஆளு பாதி பங்குட்டு இது தவறாக என்ன வேண்டாம். பணத்தை கொடுத்து நீங்களா என்ன அவர்கள் வைத்திருந்த விதை தானியம் கொல்லமட்ட கைதிகட்டில விதைச்சு நாசமா போச்சு. அதனால கிடங்களுக்கு விதை தானியத்தை ஓ, கேட்கிறேன். தானிய கிடங்கு. குடிமக்களே, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அனைத்து அள்ளிச் செல்லுங்கள். சரி. ஆனால் ஒன்று, ஆ. இப்போதே நான் காட்டுக்கு வேட்டைக்கு செல்ல போகிறேன். வீட்டுக்கு ஒரு ஆள் என்னுடன் வர வேண்டும். ஆளவரே, எனக்கு 2 வீடு. எனக்கு 2 வீடு. எனக்கு 4 வீடு. எனக்கு 5 வீடு. இரு வரேன். இங்க வா. உனக்கு எத்தனை வீடு? 2 வீடு. நான் 2 பொண்டாட்டிக்காரன். அதனால 2 வீடு. 3வது செட் பண்ணிங்கறான். மூணாவது செட் பண்ணிங்கறான். நீ என்ன தாங்க செட் பண்ணாலும் அங்க போய் பிட் பண்ண மாட்டேன். 2 பொண்டாட்டிக்காரா, 2 ரூட்டு அரைக்காரா. 2 என்ன குண்டு குடிச்சாவா? பிச்சு புடு குண்டு தான் யாராவது வச்சிருக்காங்க. சரி, அப்படி என்றால் வேட்டைக்கு வருகின்றீர்களா? வரவேண்ட மகாராஜா. சரி, இந்த செய்தியை என்னுடைய மனைவியிடம் கூறிவிட்டு வரேன். நீங்க ஒரு புறமா இருங்க. நாட்டு மக்களுக்கு ஒரு குறை என்று அது நம்மையே சேர்ந்தது அல்லவா? குழந்தை இல்லாத நேரத்தில் நாட்டு மக்களை தான் என்னுடைய குழந்தையாக நினைத்துக் கொண்டிருந்தேன். என்னை பத்தி கவலைப்படாதீங்க. அரண்மனையில் சர்வ ஜாக்கிரதையோடு இருக்கிறேன். சீக்கிரமா காட்டிற்கு சென்று விலங்குகளை வேட்டையாடி விட்டு சீக்கிரம் வந்துருங்க. அப்படியே எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, என்னை மட்டும் மறக்கவே கூடாது. கொடிய மிருகங்களை வேட்டையாட வேண்டும். வேட்டையாடவாரி மகாராஜா, என்னாச்சு? மகாராஜாக்கள் நடக்கும் இல்ல. தண்ணி அடிச்சா அவனுக்கு தண்ணி அடிச்சாவணும். தண்ணி அடிச்சாதான் சுறுசுறுப்பா வரும். வண்டிக்காரங்க வேற தண்ணி கொடுக்கணும். அப்படி என்றால் நீங்க சொல்வது எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. பச்சை தண்ணி கேட்கிறீங்களா? இந்த காலகட்டத்தில் வறட்சியாக இருக்கிறது. நான் எங்கு கண்டு தண்ணீர் கொண்டு வருவேன். ஆனால் 3 திசை வேட்டையாடி விட்டோம். இருப்பது ஒரே ஒரு திசை. அந்த ஒரு திசை வேட்டையாடி விட்டு நாட்டுக்கு செல்லலாமே. எங்களால் நடக்கவே முடியாது. தண்ணி குடிச்சாதான் நடப்போம். அப்படி என்றால் வர முடியாது. வரமாட்டீங்க. நாட்டுக்கு செல்லுங்கள். அப்படியே ஆகட்டும் மகாராஜா. ஆகட்டும். சரி, 3 திசை
திசை வேட்டையாடி விட்டோம். இருப்பது ஒரே ஒரு திசை. அந்த ஒரு திசை சென்று வேட்டையாடி விட்டு பிறகு செல்லலாம் என்னுடைய நாட்டுக்கு. அச்சமின்றி குரல் கொடுக்க யார் காரணம்? நாம் ஆட்சியாள தகுதி வேற யார் காரணம்? அச்சமென்று குரல் கொடுக்க யார் காரணம்? ஆட்சியாள தகுதி வேற யார் காரணம்? அச்சமின்றி குரல் கொடுக்க யார் காரணம்? நாம் ஆட்சியாள